சாரி தான் நான் வந்து கட்டியிருக்கேன். இது வந்து நிக்கிலோட பயணத்துக்காக நான் வந்து எடுத்த சாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா நிறையா டேஸ் ஒரு மிக்ஸாக அப்படி தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது. அன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. மார்னிங் வந்து நிக்கிலுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்டான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி கொடுக்கலான்ட்டு சப்பாத்திக்கு நான் இங்கே வந்து மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். அகரோட இந்த ஸ்டாண்ட் மிக்சர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் சப்பாத்தியோ பூரியோ எதுக்கு மாவு பிசையணுன்னாலும் நான் வந்து இது வாங்கினதுலேருந்து கையில் பிசைறதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்குது. ஏன்னா மார்னிங் வந்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அந்த பக்கம் காய் நறுக்கிறது அது இதுன்னு வேலை இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நமக்கு இங்கே மாவு பிசைறதுக்கு நம்ம ஒரு டைம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து நமக்கு நீட் பண்ணி பிசையணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? இது மாட்டுக்கு நான் வந்து போட்டு விட்டுருவேன். கொஞ்சம் எண்ணெயும் விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் நீட் ஆகணுமோ அப்படியே நீட் பண்ண விட்டுருவேன். அதுக்குள்ளே நான் இங்கே வெங்காயம் தக்காளி அதை நறுக்கி அந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணுறீங்கன்னா கூட நம்ம வந்து குக்கீஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா எதுக்காவது டோ பிசையணும் அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா தான். பன்னீர் பட்டர் மசாலா வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. முதல்ல ரொம்ப பேக் டு பேக் வந்து பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. இல்லைனா கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துப்பேன், காஞ்ச மிளகாவும் சேர்த்துப்பேன். கேஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சுப்பேன். அதை அரைக்கும் போது வந்து சேர்த்துடுவேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் போனதும் அப்புறமே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக என் ஃபேஸ் தெரிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து பிளர்ராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நெக்ஸ்ட் டே வ்ளாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நான் ஒரு ஃபங்க்ஷன் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே வந்து வந்தாச்சு. ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் நிக்கிலுக்கு வந்து எக்ஸாம் இருந்ததுனால ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அந்த முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து வந்தோம். அதனால் என்னால் ஃபங்க்ஷனை வந்து கவர் பண்ண முடியல. காலையிலேயே முகூர்த்தம் முடிஞ்சிடுச்சு. நல்லா உட்காந்து ரிலாக்ஸிங்காக பேசிட்டு அந்த மாதிரி தான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இனி 12 o'clock லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இந்த சாரீ தான் நான் வந்து கட்டியிருக்கேன். இது வந்து நிக்கிலோட உபநயனம்காக நான் வந்து எடுத்த சாரீ. இந்த செட்டை வந்து போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் இந்த காஸ்டியூம் வந்து காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வ்ளாகே எடுக்கல. மார்னிங்லேருந்து பயங்கர டைட்டாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நான் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே அன்றைக்கி ஈவினிங்கும் வந்து கொஞ்சம் இருந்தது ஃபங்க்ஷன். அதாவது நம்ம நிக்கிலுக்கு நடந்தது இல்லையா, பூனல் ஃபங்க்ஷன் மாதிரி தான். முன்னாடி நாள் உதயசாந்தி இருந்தது. அதை நான் வந்து எடுக்கணுன்ட்டு நான் பெருசாக ஒன்றும் நான் பிளான் பண்ணல. அங்கே வந்து நான் எடுக்கவுமே வந்து இல்லை. நெக்ஸ்ட் டே காலையிலே ஏர்லியாகவே கிளம்பி வந்தேன். அப்போ தான் நான் வந்து ஷூட்டே பண்ணேன் அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சு, ஏர்லி முகூர்த்தன்றனால. பட் நான் நிக்கில அனுப்பிட்டு நானும் ஹஸ்பண்டும் ஃபங்க்ஷன் வரதுக்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் கரெக்டாக அந்த முகூர்த்த டைமில் வந்து வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு நிறையா டைம் இந்த மத்தியானம் தான் வந்து சத்திரம் காலி பண்ணணுன்றதுனால குழந்தைங்க எல்லாருமே வந்து சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னோட நாத்தனார் பொண்ணு, நாத்தனார் பசங்க எல்லாருமே வந்து சேர்ந்து அழகாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பையன் பாருங்கள், விகாஷ் குட்டி. இவன் வந்து விஜயோட பயங்கரமான ஃபேன். விஜய் பாட்டெல்லாம் போட சொல்லி கரெக்டாக ஞாபகம் வச்சா போட சொல்லி அதுக்கு வந்து ஆடிட்டு இருந்தான். இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வாத்தி கம்மிங், இதுக்கு வந்து போட சொல்லி ஆடிட்டு இருந்தான். அப்புறம் என்னோட நாத்தனார் வந்து ஒரு பரதநாட்டிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அவங்க வந்து அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நடுவில் வந்து டச் விட்டுடுச்சு. ஆனால் அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் கேட்டதுக்காக அவங்களுமே வந்து டான்ஸ் ஆடினாங்க. அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜூன் மந்த் நடந்தது. ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறமா ரொம்ப நம்ம பேக் டு பேக் வ்ளாக்ஸே எடுக்கல, அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அது மாதிரி குட் டேஸ் பேட் டேஸ்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே இந்த வ்ளாகில் மிக்சடாக வந்து இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு அப்படியே ஒரு அப்சைட் டவுன் மாதிரி ஆகிடுச்சு. ரொட்டீனே மாறிடுச்சு. எவ்ரி வீக் டேஸு ரெகுலர் ரொட்டீன் மாதிரிலாம் வந்து இல்லை. நான் வந்து அம்மா வீட்டுக்கு வரேன், அப்புறமா வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டில் இருக்கேன். மோஸ்ட்லி ஒரு வீக் டேஸில் ஒரு 3-4 days இங்கே இருக்கேன். அது சரண்யா மேனேஜ் பண்ணிக்கிறா. அந்த மாதிரி என்னோடய ரொட்டீனே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்து அம்மா வீட்டில் வ்ளாக் போட்டிருப்பேன். அப்போ அம்மா வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு தோசை மாவு வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது கம்பு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கோதுமை, அப்புறமா வந்து எல்லாமே ஊற வச்சு உங்ககிட்ட என்னென்ன மில்லட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்து ஒரு மில்லட்ஸ் தோசை மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு அம்மா கிட்ட கேட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அதை போடும்போது மட்டும்தான் நான் வந்து எடுத்தேன். அதோட மெஷர்மெண்ட்லாம் நான் வந்து கேட்கல. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுக்கலாம். அப்பாவுக்கும் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வந்து கொடுக்கணுன்றதுனால
அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக அவங்க டயட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வீட்டில் எல்லாமே வந்து ரெசிபீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அவல் போடுவோம். நான் வந்து அவல் போடுவேன், அம்மா வந்து ஜவ்வரிசி போட்டு பண்ணியிருந்தாங்க. இதோட மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் எங்களோட வீட்டுக்கு வந்து வந்தேன். இது வந்து இன்னொரு நாள் எடுத்தது, அதான் நெக்ஸ்ட் டே, அம்மா வீட்டிலேருந்து நெக்ஸ்ட் டே. ரொம்ப நாள் ஆச்சு நான் காலையில் நிக்கிலுக்கு எந்திரிச்சு செஞ்சு கொடுத்தேன். அன்றைக்கி வந்து சரி ஏதாவது ஒன்று உனக்கு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ வெங்காயம் தக்காளி சாதம் வேணுமா அப்படி சொல்லிட்டான். இது வந்து நான் தொக்கு மாதிரி செஞ்சு பண்ணுவேன். நான் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 days கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அன்றைக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் தோசைக்கு சப்பாத்திக்கு அதுக்கும் நம்ம வந்து தொட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்கும். இதுக்கு நம்ம தொக்கு மாதிரி செய்ய போகிறதுனால கொஞ்சம் நிறையா வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு தாளிச்சிட்டு இதுலேயே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். நான் வந்து தக்காளி சாதத்துக்குன்னு பண்ணுறதுனால கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு வந்து அந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப ஒரு 1/2 teaspoon தான் அது வந்து சேர்த்துக்கிட்டேன், சீரகம் சோம்பு. அப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் 2 சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி வந்து அப்படியே கொஞ்சம் டபுள் மடங்கு ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு தக்காளியோட ஃப்ளேவர் வந்து நிறையா இருக்கும். இப்போ நான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம்லாம் வதங்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்காது. முழுசாக பச்சையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்து ரெண்டும் நல்லா மஷியாக சேர்ந்து சுருண்டு அப்படியே வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டு அந்த மாதிரி இதை வந்து நம்ம குக் பண்ணணும். சூப்பராக இருக்கும். நல்ல பழுத்த தக்காளியாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அங்கங்கே காய் வாடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வதங்கிறதுக்கே வந்து லேட் ஆகணும். பழுத்த தக்காளியை எடுத்து நான் வந்து வதக்கிட்டுருக்கேன். ஸ்பைசஸ் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தான். இன்கேஸ் நீங்கள் ரைஸுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா உப்பு ரைஸ்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சைட் டிஷ்ஷாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துட்டு நமக்கு சேர்த்துருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா நடுவில் ஸ்டஃபிங் மாதிரி வந்து வச்சு சீஸ் கிரேட் பண்ணி போட்டு ரோல் மாதிரி சீஸ் ஷீட் போட்டோ இல்லை சீஸ் கிரேட் பண்ணி போட்டோ ரோல் மாதிரி கூட இங்கே வந்து பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். அண்ட் லாஸ்ட் vlogல அப்பா பற்றி வந்து ஷேர் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் வந்து பழமநேரி, சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் பழமநேரி வந்து போய் விசிட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸில் வந்து வந்திருந்தது. அப்புறமா நான் அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து காட்டினேன். ஏன்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்றதுனால அது வந்து அவர் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். இத்தனை பேர் எனக்காக இத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க, நான் சீக்கிரமாக நடந்துடுவேன் பாரு அப்படி சொன்னார். ஆமாம் பாப்பா, நிறைய பேர் வந்து சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஏன்னா இந்த பழமநேரி பற்றி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த தெரப்பிஸ்ட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதாவது இந்த ஃபிசியோதெரபிஸ்ட், சீனியர் தெரப்பிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹோலிஸ்டிக் மெடிசனில் அவங்க வந்து தெரப்பிஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு வந்து சில டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்ன மாதிரி டயட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்பாவுக்கு அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிப்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட ஃபேமிலிக்கு நிறையா பேருக்கு இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. பட் ரெக்கவரி வந்து இருந்திருக்கு. எல்லாருமே சீக்கிரம் ஒரு 2-3 monthஸில் நடந்துட்டாங்க, இப்போ வந்து நல்லா இருக்காங்க அப்படின்லாம் நிறையா பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு ஹோப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இது வந்து நமக்கு புதுசாக இருக்குது. இது எப்படி இருக்கும், இதோட ரெக்கவரி எப்படி இருக்குல்ல நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. ஏன்னா நமக்கு டாக்டர் சொல்லும்போது ரொம்ப ரேரஸ்ட்டுன்னு சொன்னதுனால இது என்னடா புதுசாக இருக்கேன்னு தான் நாங்கள் இப்போ வரைக்குமே ஒரு மைண்ட் செட்லேயே தான் வந்து இருக்கோம். பட் சில பேர் வந்து அது எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்க்கு வந்தது. அவங்க வந்து ரெக்கவர் ஆகி இப்போ ஒரு 10 years ஆயிடுச்சு, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து என்னோட பாட்டிக்கு வந்திருக்கு 3 monthஸில் அவங்களே எந்திரிச்சு நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி தான் மெடிசன், டாக்டர்ஸும் அதான் சொன்னாங்க. இதுக்கு வந்து மெடிசன்ற மாதிரிலாம் வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபிசியோதெரப்பியில் நம்மளோட ஓன் எஃபர்ட்ஸில் நம்ம நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்மளோட மசில்ஸ், நர்வ்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனை வந்து நாங்கள் அப்பா கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எங்கள் தொக்கு ரெடியானதும் லஞ்சும் வந்து நான் பேக் பண்ணிவிட்டேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த vlog வந்து ஒரு சிம்பிளான vlog தான். மல்டிபிளான ரேண்டம் டேஸ் நான் வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.